விருச்சிக ராசிக்காரர்களே, தொடக்கத்தில் ரசிக்கப்பட்ட மழைதான் இடைவிடாமல் பெய்யும்போது வெறுக்கப்படுகிறது. அன்பும் அப்படிதான், புரிந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நீங்கள் நேசிச்சிங்கன்னா ஒரே அடியாக நேசிப்பீங்க. வெறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே அடியாக ஓரங்கட்டிடுவீங்க. மெல்லியமாக சன்னமாக மழை பொழியும்போது தான் அது ரசிக்கப்படுகிறது. திடீர்னு மேக வெடிப்பாக மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும்போது அது வெறுக்கப்படுகிறது. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விருச்சிக ராசிக்காரர்களே. பராப வருஷம் பிறக்கப் போகிறது. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்துமே குறையப் போகிறது, மறையப் போகிறது. இந்த விருச்சிக ராசி பிள்ளைகள், இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த உலகம் உங்கள் கையில் அப்படின்னு நினைக்க போகிறீங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி பாசிட்டிவாக இருக்குது, எப்படி நெகட்டிவாக ஆக போகுது, நெகட்டிவாக எப்படி பாசிட்டிவாக மாற்ற போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத சில வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைய போகுது. குடும்ப நலன்களில் ஒரு சுகமான அமைதியான ஒரு நிலை ஏற்படும். உத்தமமான சூழல். சில பேரெலாம் எப்படி சந்திக்கணும், எப்படி பேசணும், அது போன்ற ஒரு அணுகுமுறையெல்லாம் உங்களுக்கு தெரிய போகுது. உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள். என்ன பண்ணாலும் என்னை யாரும் பாராட்ட மாட்டாங்க, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான இன்க்ரிமெண்ட் இப்போ கிடைக்க போகுது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 5வது வீட்டிலையும், குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை 8வது வீட்டில் இருக்கிறார், 9ஆம் வீட்டுக்கு வருகிறார். அதுவே இந்த வருஷத்தில் மிகப்பெரிய பலத்தை கொடுக்க போகுது. அதாவது ஆனி மாதத்திலிருந்து ஒரு அற்புதமான நேரத்தை கொடுக்கிறார். வைகாசியோட ஸ்டார்டிங்கே நீங்கள் தான். அதனால் உங்கள் லைஃப் தாறுமாறாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அதனால் நிம்மதியாக முன்னேறக்கூடிய ஒரு பராப வருஷம் விருச்சிகத்துக்கு அமைகிறது. பண லாபம் ஏற்படும். பணத்திலே லாபம் ஏற்படும். செலவை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க. அதில் நிறைய சேமிப்பீங்க. நிறைய சவால்களில் ஜெயிப்பீங்க. இந்த விஷயம்லாம் நானாக செஞ்சேன், பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பீங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்கள் மனைவிக்கு பிடிக்கலன்னா அதை செய்யாதீங்க. நீங்கள் உங்கள் கணவனுக்கு பிடிக்கலன்னா அதை செய்யாதீங்க. முதல்லையே பிடிக்காததை செய்யாமல் இருந்துட்டாவே பிரச்சனையே இல்லாமல் போயிடும். சவால்கள்ன்றது அந்த இடத்துல தான் உருவாகும். சில தைரியமாக சில முடிவை எடுங்க. தைரியம்னா என்ன பண்ணணும்? ஒன்று வேணும்னு நினச்சா இன்னொன்று வேணான்னு நினைக்கும். அது பேர் தான் தைரியம். சார் எனக்கு ரெண்டுமே வேணும் சார் அப்படின்னா அதுக்கு பேர் தைரியமே இல்லை. அந்த ரெண்டுமே வேணுன்றதை விட ரெண்டுத்தில் எது கிடைக்குதோ ஒன்று வேணும் அப்படின்னாவே இன்னொன்று மறுத்துட்டு தான் ஒன்று எடுக்கணும். அதுதான் இப்போ நேரம். மறுக்கிறதுக்கு மனசை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி மறுத்துட்டோமே சார், திரும்ப அது கிடைக்காம போயிடுச்சுன்னா எந்த பக்கம் நீங்கள் நம்பி உள்ளே போகிறீங்களோ அந்த பக்கம் மூலிமா அடுத்த பக்கம் உங்களுக்கு திறக்கும். இப்போ பாயிண்ட்டு புரியுதா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் நெகட்டிவாக என்ன சாமி நடக்கும்னா நிறைய கோபம் வரும். இந்த வருஷத்தில் தாறுமாறாக கோபம் வரும். கொஞ்சம் நெஞ்சம் கோபம் வராது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்காது. அதனால் கோபம் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நடத்தணும் அப்படின்னா சில பேரை நம்பி அவங்களோட தான் பயணம் கொள்ளணும். அது வீட்டில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்களாக இருக்கலாம். எங்கே போகிறோமோ அதுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு பயணத்தை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். அப்போ அந்த கோபத்தை குறைச்சிக்கலாம். நிறைய ஹாட் வாட்டர் குடிங்க. அது மாதிரி ரகசிய பிரச்சனைகள் ஏற்படும். ரகசியமாக ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அது பிரச்சனை தான். அதில் தான் ரொம்ப டீப்பாக கவனித்து இருக்கணும். பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டுக்கு 2 பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே கவனமாக இருங்க. ரகசியம் அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படும். ஆக ரகசியம் இல்லாமலாம் இருக்க முடியாது. ரகசியம் அவசியம். ஆனால் ரகசியம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். அது யாருக்கு சார் தெரிய போகுது, நான் என்ன சார் அப்படின்வாங்க. அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. சார் என்ன சார் நட்புன்றது ஒரு ரகசியமா? சார் உங்களுக்கு நட்பு சார், இன்னொருத்தவங்க நட்புனா பிடிக்காது. உங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொந்தம் கொண்டாடுறதுக்கு இன்னொருத்தவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்னாகும்? பிரச்சனை பெருசாகுமே. அதனால் என்னாகும்? அப்போ ரகசியமாக ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஒரு ஃபோனில் மெசேஜ் பண்ணுறது கூட ரகசியமாக பண்ணுங்கள். பிரச்சனையே இல்லாமல் போயிடும். ஏன்னா அது இருக்கிறதுனால மன அழுத்தம் ஏற்படும். நமக்கு பிபி சுகர் அது மாதிரி வந்துடும். உடல் சோர்வு ஏற்படும். அதனால் என்ன பண்ணணும்னா உடம்பில் சோர்வை நீக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம், காலையில் சாயந்தரம் ஒரு குளியலை போடுங்க. அதே மாதிரி ஹாட் வாட்டர் நிறைய குடிங்க. கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிடாதீங்க. செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் பார்த்தீங்கன்னா அனுமானையும் வழிபாடு பண்ணுங்கள். சிவனையும் அனுமானையும் வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பு உண்டாகும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை ரகசியத்தில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. கெடுதல்கள் எதுவும் வராது. நம்ம நடந்துக்கிறது கடவுள் சரியாக ரூட்டு போட்டு கொடுப்பாரு.
அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருங்க. கவனிக்கிறதுல தான் நம்ம முன்னேற போகிறோம். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது ஒரு பெரிய பலன். உங்களுடைய ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்ற போகிறார். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற விஷயத்த எல்லோரும் செய்ய வேண்டியது. இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள் அதிகமாக இருக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள். ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க, அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம், அதுதான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்குங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டமிடுங்க. குரு மந்திரம், காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பிரபாவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதுவும் உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நம்புங்க, இதுதான் உண்மை. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்துக்கான தேவதைகள் உங்களை தேடி வரும். மிக ரகசியமாக வரும். இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் தினசரி ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? அப்படின்னா முடியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரம் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு மாதமும் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்திற்கு 48 ஹவர்ஸ். அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு அமைதியாக இருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல, குளிர்ந்த இடம், கட்டாயமாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டிங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது. அந்த இடத்துல ஒளி இருக்கவே கூடாது. கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும்? அந்த கண் எரிச்சல் அளவு இல்லாமல் 11 நிமிஷம் அமைதியாக ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துக்கங்க. உங்கள் மனசை அப்படியே கட்டுப்படுத்துங்க. அடுத்த நாளைக்கு அந்த மனசு ஏங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அப்புறமா இந்த வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வாங்க. அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணால் எடுத்துக்கங்க. இந்த 48 நிமிஷம் ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம். இடம் மாறணும், பணம் வரணும்னா பணம் வரணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. அந்த 48 நிமிஷம் யோசிச்சதை அந்த 2 நாள் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதுக்கான முயற்சியை எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய நட்சத்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.